அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கயமை குறள் எண் 1074. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். விலங்குகள் போல் நடக்கும் தன்னைவிட கீழான மனிதர்களைக் கண்டு தாம் மிகச் சிறந்தவர்கள் என்று தம்மைத்தாமே மெச்சிக்கொள்வார்கள் கீழ்மக்கள். Bad people will appreciate themselves on seeing those who are. இதற்கு என்னுடைய துடிப்பா, விலங்கு போல் தமக்கும் கீழாக நடப்பவர் கண்டு தம்மைத்தாமே மெச்சுவர் கீழர். விலங்கு போல் தமக்கு கீழாக நடப்பவர் கண்டு தம்மைத்தாமே மெச்சுவர் கீழர். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு கண்ணதாசன் சொன்னார். அதற்கு வெவ்வேறு விதமான பொருள்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நான் எடுத்துக்கொள்ற பொருள் என்னன்னா, உனக்கும் கீழே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களை பார்த்து அவங்களை சென்றடைந்து அவர்களுடைய நிம்மதியை நாடுமாறு நீ செயல்படு அப்படிங்கிறது என்னுடைய பொருள். கண்ணதாசன் சொன்ன பொருள், உனக்கும் கீழே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்குதே அப்படின்னு நீ உனக்கு நீயே ஒரு ஊக்கத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு கண்ணதாசன் சொல்ற பொருள். இங்க கிட்டத்தட்ட அதே பொருள் தான் வருது. ஆனா எப்படி வருதுன்னா, உனக்கும் கீழே நிறைய பேர் மோசமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, கீழாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, விலங்கு போல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அகப்பட்டி அப்படின்னா வீட்டு நாயின்னு சொல்லலாம், வீட்டுல பட்டியல வசிக்கக்கூடிய ஆன்னு சொல்றாரு, ஆவார்னு. அப்ப மாடுன்னு சொல்லலாம், ஏதோ ஒரு விலங்குன்னு எடுத்துங்க. விலங்கு மாதிரி பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க? சரியானபடி உடை உடுத்துறது இல்ல, உண்மை பேசுறது இல்ல, அறத்துக்கு புறம்பா பல விஷயங்களை செய்யறாங்க. விலங்கு அப்படி செய்யறது இல்ல. ஆனா ஐயன் அந்த மாதிரி கருதி இருக்காரு, மக்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு கருதி. ஆனா இப்ப மக்கள் தான் விலங்கை விட மோசமா செய்யறாங்க. அப்படி அறத்துக்கு புறம்பாக பலரும் செய்து கொண்டிருக்கும் அவர்களை பார்த்து விட்டு கீழான மக்கள் இவங்களை விட நம்ம பரவாயில்ல அல்லவா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களும் கீழான மக்கள் தான், ஆனா அவங்களை விட நம்ம பரவாயில்ல அல்லவா அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளும் தன்மை, செம்மாக்கும் அந்த ஒரு பழக்கம் அந்த கீழ் மக்களிடம் இருக்கும். எப்பவுமே நம்மை விட உயர்ந்த நிலையில் இருக்கவங்களை பார்த்து அவங்கள ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா, ஒரு ஊக்க சக்தியா எடுத்துக்கொண்டு, ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கொண்டு நாம் அவர்களை நோக்கி அவர்களை விட அதிகமாக முன்னேற வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய உயர்ந்த குறிக்கோளாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, தமக்கும் யாரு கீழ் மக்கள், தமக்கும் கீழாக கீழ்நிலையில் வாழ்பவர்களை பார்த்து அவர்களை விட அம்மா நாம் பரவாயில்லை என்று அகமகிழ்ந்து அதே மாதிரி கீழ்மக்கள் வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கறதுதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய பொருள். அதனால கீழ் மக்களுக்கு இன்னொரு அடையாளத்தை அங்க காட்டுகிறார், தம்மினும் கீழாரை பார்த்து இவர்கள் மெச்சிக்கொள்வார்கள் அப்படிங்கிறது. அருமையான குரல். அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி திரவிடியகம், சேலம், கள்ளக்குறிச்சி நினைவாளர் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.